இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். தேவ செய்திக்கு முன்பாக ஒரு ஜெபத்தை செய்துவிட்டு நம்ம தேவ செய்திகளாக நம்ம செல்லலாம். அன்பின் இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட தாவே, மரியாதை வேலை ஆண்டவரே, இந்த சமூகத்திலே நம்ம சொல்லிக்கிற தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் தேவன் தாமே ஆண்டவரே ஆசீர்வதித்த ஆண்டவரே, இந்த வேலையை ஆண்டவரே என்ன பேச சுத்தமாக இருக்கிறீரோ ஆண்டவரே, அது ஒவ்வொருக்கும் வெளிப்படுத்தின தாவே வந்தது நல்லது என்று கடந்து செல்ல கர்த்தத்தாமே உதவி செய்யும்படியாக சொல்லிக்கிறோம். கேட்ட வசனங்களுடைய ஆண்டவரே நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரம் இராதவே ராஜா, உங்களுடைய வசனங்களை உட்கொண்டு ராஜா, உங்களுடைய வசனங்களை ஏற்றுக்கொண்டு ராஜா கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் நீர் என்னோடு பேசி ஆண்டவரே தேவனே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். நாம மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. காத்துக்கொள்ளுங்க, வெளிப்படுத்துங்க. இயேசுவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம ஸ்திரீகளாய் காணப்படுகிறபடியா, நம்ம பெண்களாய் காணப்படுகிறபடியா நான் என்ன யோசிச்சேன்னா, பெண்களுக்கான ஒரு தேவ செய்தியா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் அந்த சப்ஜெக்ட் தான் எடுத்தேன். ஸோ நம்ம கர்த்தருடைய பார்வையில் கர்த்தர் எதிர்பார்க்கிற மனைவி எப்படி இருக்க வேண்டும்? நம்ம உலகத்துக்குரிய மனைவிகள் சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஒரு மகனுக்கு ஒரு பெண் பார்க்கும் பொழுது நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோம்? பெண்ணு நல்லா படிச்சிருக்கணும், இல்லை நல்லா வேலை செய்யணும், இல்லை நல்ல சீர் கொடுக்கணும், இந்த மாதிரி பல கண்டிஷன்ஸ் வச்சுதான் நம்ம என்ன பார்க்கிறோம்? ஒரு பெண் பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கோ நம்முடைய சகோதரர்களுக்கோ நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆண்டவருடைய பார்வையில அந்த மனைவி எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவர் எப்படிப்பட்ட மனைவியை எதிர்பார்க்கிறார்? ஒரு கணவனுக்கு அந்த மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 5 காரியங்களே உங்க மத்தியில பேசலாம் தான் இருக்கிறேன். இதுல முதலாவது பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டவருடைய படைப்புல இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். முதலாவது ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆதாமுக்கு ஏவாளை எப்படி கொடுத்தாரு? ஒரு ஏற்ற துணை. ஏற்ற துணைனா என்ன? சும்மா ஒரு நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்? இந்துக்கள் பார்க்கும்போது என்ன சொல்றாங்க? ஜாதகெல்லாம் பார்த்து 10 பொருத்தம் இருக்கணும், 5 பொருத்தம் இருக்கணும், அந்த மாதிரி அவங்க பொருத்தத்தை பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் ஏவாளை கொடுக்கும் பொழுது ஆதாமுக்கு ஏற்ற துணையா இருக்கணும். ஆதாம் படைத்துட்டாரு. ஆண்டவர் அந்த 6 நாள் எல்லா காரியங்களையும் படைத்தார். எல்லாருடைய பார்வைக்கு அருமையாய் காணப்பட்டது. ஆதாமை படைத்து விட்டு ஆண்டவர் என்ன யோசிக்கிறாரு? ஆதாமுடைய படைப்பு மட்டும் முழுமை அடையவில்லை. ஆதாமுடைய படைப்பு எப்படி இருந்துதான்? முழுமை அடையாமல் காணப்பட்டது. அவர் தனிமையாய் காணப்பட்டார். இதை ஆண்டவர் பார்த்து என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்ன சொல்றாரு? மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். நம்ம எல்லாருக்கும் தெரியல, ஏவாள் எப்படி படைக்கப்பட்டால் ஆதாமோட விலா எலும்பு. விலா எலும்பு எங்க இருக்கு? விலா எலும்பு நம்மளோட சைட்ல இருக்கும். எதுக்கு இந்த சைட்ல இருந்து ஆண்டவர் எடுத்து படைத்தாருன்னா, இப்ப தலையில இருந்து ஒரு முடி எடுத்து படைத்திருக்கலாம், ஏதாவது படைத்திருக்கலாம். ஆண்டவர் ஏன் அப்படி பண்ணலன்னா, நம்ம கணவர்களோட ஒற்றுமையாக எந்த ஒரு செயல் செய்யும் பொழுது எப்படி இருக்கணும்? 2 பேரும் இணைந்து செய்கிறவர்களாய். தலைமையில உட்கார்ந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணுகிறோம் இல்லாதபடியும், இல்ல அவங்க காலம் மிதிச்சு நம்மள இல்லாதபடியும் 2 பேரும் எப்படி இருக்கணும்? ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கும்படியாக தான் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? விலாயிலிருந்து நம்மை படைத்திருக்கிறார். இதயத்துக்கு நம்ம ஹார்ட்டுக்கு கொஞ்சம் கீழே இருக்கும். கர்த்தர் அப்படி படைத்தது நோக்கம் என்ன? நம்ம கர்த்தருக்கு ஏற்ற துணையாய் காணப்பட வேண்டும், ஏற்ற துணையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி எப்படி என்ன பண்ணாரு? ஆதாமுக்கு ஒரு ஏவாளை உருவாக்கினார். இதை ஆங்கிலத்துல எப்படி கொடுக்கணும்னா, ஒரு ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆங்கிலத்துல ஒரு ஹெல்ப்பரை உண்டாக்குற ஆதாமுக்கு ஒரு ப்ராப்பர் ஹெல்ப்பர், ஒரு பெர்ஃபெக்ட் ஹெல்ப்பர். நம்மளாம் ஹெல்ப்பர் என்ன நினைச்சுப்போம்? உதவி பண்றவங்க, ஒரு வேலை செய்யறவங்க. ஆனா ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் எப்படியா காணப்படுகிறார்? உதவி செய்கிறோம். ஆண்டவர் ஆண்டவர் நமக்கு வேலைக்காரனா? இல்ல. அதே போலதான் நம்முடைய கணவர்களுக்கு நம்ம ஒரு ஹெல்ப்பர். அந்த ஹெல்ப்பர் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? தாழ்வா நினைச்சுக்கிறோம். ஆண்டவர் நம்ம ஹஸ்பண்டுக்கு கீழே இருக்க சொல்றாங்க, அவங்களுக்கு வேலை செய்ய சொல்றாங்க, அந்த மாதிரி நினைச்சுக்கிறோம். அப்படி இல்லாதபடி தேவன் நமக்கு ஹெல்ப்பர் எப்படி இருந்தாரு? நம்மை கஷ்டப்படும் பொழுது நம்மை தூக்கி எடுப்பவராய், நம்ம உபத்திரவப்படும் பொழுது நம்மை தூக்கி எடுக்கிறவராய் எப்படி காணப்படுகிறாரோ, அதே போல ஒரு மனைவியானவர் தனது புருஷனுக்கு எப்படி இருக்கணும்? அவர் கஷ்டப்படும் பொழுதும், இல்ல அவருக்கு தேவையான நேரத்தில் அவருக்கு உதவி செய்கிறவராய், அவரை தூக்கி எடுக்கிறவராய். நம்முடைய குடும்பம் என்பது 2 பேரும் சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் என்னவாய் காணப்படுகிறது? ஒரு குடும்பமாய் காணப்படும். ஒருவர் மட்டும் கை தட்டினா சத்தம் வராது. 2 கையை சேர்ந்து தட்டும் பொழுது என்ன வருது? சத்தம் வருது. இதே போலதான் ஆண்டவர் ஏவாளை
உருவாக்கும் போது என்ன நினைச்சுக்கணும், ஒரு ஏற்ற துணையாய் காணப்பட வேண்டும். நம்மளும் நம்முடைய கணவர்களுக்கு எப்படி இருக்கணும், ஒரு ஏற்ற துணையாய் இருக்கணும். அப்படிதான் ஆண்டவர் வந்து ஏற்கனவே நம்மளை வந்து உருவாக்கி அவங்களுக்கு இவங்கதான் சொல்லி ஏற்படுத்தி வைக்கிறார். அந்த ஒரு ஏற்ற துணையாய் நம்ம என்ன பண்ண வேண்டும், கர்த்தருடைய சமூகத்திலே ஆதாமுக்கு எப்படி ஏவாள் வந்து ஒரு ஆதாம் முழுமை அடைவதற்கு ஏவாள் ஒரு துணையாய் காணப்பட்டார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கணவர்கள் நம்ம ஒரு ஏற்ற துணையாய் காணப்படும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது நம்ம கடவுள் வந்து நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, எப்படி நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். முதலாவது ஆண்டவர் நமக்கு பெரிய காரியத்தை செய்வார், நம்ம ரட்சிப்பவர் அவர்ன்றதை நம்ம முழுமையா நம்ம என்ன செய்யறோம், நம்ம விசுவாசிக்கிறோம். அதே போலதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த துணை நம்மோடு கூட இருப்பார். எந்த சூழ்நிலையிலும் நம்ம அவர் கைவிட மாட்டார். அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்கு இருக்கும் பொழுதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், முழுமையான ஒரு ஏற்ற வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். அதை முதலாவது நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஏற்ற துணை. நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிறது எப்படி, ஒரு ஏற்ற துணையை எதிர்பார்க்கிறார். அடுத்ததாக நம்ம இரண்டாவது காரியங்களை பார்க்கும்போது விவேகமான மனைவி. எப்படிப்பட்ட மனைவியா காணப்பட வேண்டும், விவேகமான மனைவியா காணப்பட வேண்டும். யாராவது எடுத்தவங்க வாசிங்க, நீதிமொழிகள் 18:22. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயவு பெற்றுக் கொள்கிறான். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயவும் பெற்றுக் கொள்கிறான். ஒரு மனைவியை கண்டடைகிறவன் எப்படி, ஆண்கள்லாம் எப்படி பண்றாங்க, நன்மையானதை கண்டடைகிறார்கள், கர்த்தரால் தயவும் பெற்றுக் கொள்கிறார்கள். கர்த்தருக்கு தயை பெற்றுக்கொள்ள என்ன பண்ணணும், ஒரு விவேகமான ஒரு நல்ல ஒரு மனைவியை அவன் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த நல்ல மனைவி வந்து நன்மையானதை தருகிறவனாக தான் இருக்கும். நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயவும் பெற்றுக் கொள்கிறான். அதே மாதிரி நீதிமன்றங்கள் 19:14 வந்து வீடும் ஆஸ்தியும் புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. புத்தியுள்ள மனைவி யார் அருளும் ஈவு, கர்த்தர் அருளும் ஈவு. கர்த்தர் அருளும் பெரிய ஈவு வந்து வெறும் மனைவி இல்ல, புத்தியுள்ள மனைவி. புத்தியுள்ள மனைவி விவேகத்தோடு நடந்து கொள்ளும். விவேகம் என்பது நீங்க நீதிமன்றங்கள் 14:15 வாசிங்க. பேரியானவர் எந்த வார்த்தையையும் நம்புவார், விவேகியோ தன் அடியின் மேல் கவனமாய் இருக்கிறார். விவேகி எப்படி இருப்பான், தன் நடையின் மேல் கவனமாய் இருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு வசனத்துல விவேகமான மனுஷன் எப்படி பண்ணுவான், தன் ஞானத்தை அடக்கி வைத்துக் கொள்வான். எவ்வளவு ஞானவானா இருந்தாலும் ஞானத்தை வந்து ரொம்ப பெருமையா காமிச்சுக்குவான், ஞானத்தை அடக்கி வைத்துக் கொள்வான். அதே போலதான் நம்ம இருக்கிற ஸ்திரீகளாய் காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கையில எப்படி காணப்படணும், தன்னுடைய நடைகளை காத்துக் கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். விவேகத்தோடு நடக்கிறவர்களாய் காணப்படும். விவேகமாய் இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஞானம் உள்ளவர்களாய் இருந்தாலும் அதை எப்படி இருப்பாங்க, அடங்கி இருப்பவர்களாய். அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எப்படி இருக்குமா, மெதுவா இருக்கும். ஒவ்வொன்றும் மற்றவர்களை பிரியப்படுகிறதாய் காணப்படும். நம்ம அடுத்ததாய் பார்க்கக்கூடிய வந்து விவேகமான மனைவி பார்க்கணும். இதுல ஒரு எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கும்போது 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் எடுத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான் அபிகாயில். அபிகாயில் பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த அபிகாயில் எப்படிப்பட்டவர்களா இருந்தால், ஒரு விவேகமான ஸ்திரீயாய் காணப்பட்டால். அவரோட நடை எப்படி இருந்தது, விவேகத்தோடு நடையாக இருந்தது. நம்ம ஒவ்வொருடைய காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எடுக்கிறதான முடிவுகள் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம எடுக்கிறதான முடிவு எப்படி இருக்கணும், விவேகத்தோட காணப்பட வேண்டும். நிறைய காரியங்கள் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹஸ்பண்ட்ஸ் வந்து இப்ப ஏதாவது ஒரு சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை பக்கத்துல உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, உங்க ஹஸ்பண்ட் போய் சண்டை போடுறாரு, நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்களும் போட்டிக்கு என்ன பண்ணுவீங்க, எடுத்து போயிட்டு நம்மள போய் என்ன பண்ணலாம், அவங்க சண்டையை போட்டு வரலாம், நம்ம எப்படி நம்ம புருஷனை கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண நம்ம முந்திட்டு சண்டைக்கு போவோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த அபிகாரோட வாழ்க்கையை நீங்க பாருங்க, அவளோட விவேகத்தின் நிமித்தமாக அவ எப்படி ஆண்டவரோட ஆசீர்வதிக்கிறார் நம்ம பார்ப்போம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 25 3, 4, 5 தாவீது 10 வாலிபரை
விஷயம் தான். சாமுவேல் மரணம் அடைந்த பின்பு தாவீது என்ன பண்றான், பாரான் வனாந்திரத்துக்கு அவன் கடந்து செல்றான். அங்க போய் அவனோட மேய்ப்பர்கள் அவனுடைய எல்லா ஆட்களும் அங்க சஞ்சரித்துக் கொண்டிருக்காங்க. அங்க இந்த நாபாலுடைய மேய்ப்பர்களும் போகும்பொழுது அவர்கள் அவரை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். அவருக்கு எந்த தொந்தரவும் செய்யவில்லை. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தாவீதுக்கு அங்க என்ன நிலை ஏற்படுது, ஒரு பசி ஏற்படுது, ஒரு கஷ்டம் வருது. உடனே அவன் என்ன யோசிக்கிறான், இந்த நாபால் வந்து ஒரு பெரிய பணக்காரன். அந்த இடத்துல என்ன பண்ற, பெரிய பணக்காரனா இருந்தாலும் அவன் எப்படிப்பட்டவனாய் காணப்படுகிறான், முரடனும் துராகிரதனுமாய் இருக்கிறான். அவன் காலையுடைய சண்டை, அவன் எப்படின்னா ஒரு முரடன். அந்த நாபால் வந்து ஒரு பெரிய முரடனா இருக்கான். ஆனா அவங்களோட மனைவி எப்படிப்பட்டவளா காணப்படுகிறா. இந்த செய்தி வந்து தாவீது என்ன சொல்றான், அங்க ஒரு ரிச் மேன் இருக்கான், அவன் நல்ல பணக்காரனா இருக்கான், அவன்கிட்ட போய் கொஞ்சம் உதவி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆட்கள் அனுப்புறான். ஆட்கள் அனுப்புறதோ இந்த நாபால் வந்து ஒரு உதவி கேட்டு வருவதற்கு அவன் எப்படி பதில் சொல்றான், தாவீது யாரு, அவங்க அப்பா ஈசா யாரு, யாராருன்னா எனக்கு என்ன, நான் ஏன் உங்களுக்கு உதவி செய்யணும், உங்களோட சாப்பாடை உங்களுக்கு ஏன் தரணும், நான் எங்க ஆட்களுக்காக சமைச்சிருக்கு விருந்த உங்களுக்கு ஏன் தரணும்னு சொல்லி அவங்க அசட்டை செய்கிறவன். ஏன்னா அவன் முரணா காணப்படுறாங்க. யாருக்கும் உதவணும்ன்ற எண்ணம் வந்து காணப்படாது. அப்படி சொல்லிட்டு அனுப்புறது தாவீது ராஜா, அவனுக்கு என்ன வரும், கோபம் வந்து அவன் என்ன பண்றான், நான் என்ன பண்றேன், கர்த்தர் அவனை என் கையில ஒப்பு கொடுப்பார், நான் அவனை போய் சஞ்சரித்து வர போறேன், அவனை போய் நான் கொண்டு போட போறேன்னு சொல்லிட்டு பயங்கர கோபம் என்ன பண்றாரு, தாவீதோட ஆட்களும் வர்றாரு. அப்படி வரும் பொழுது இந்த செய்தி யாருக்கு கேள்விப்படுறாங்க, அபிகாயில் கேள்விப்படுறாங்க. அபிகாயில் கேள்விப்பட்ட உடனே அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, 15ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த மனுஷரோ இங்க என்ன சொல்றாங்க, அபிகாயில் வந்து நியூஸ் சொல்றாங்க, இந்த தாவீதோட மனுஷர்கள் எங்களை என்ன பார்த்துட்டாங்க, ரொம்ப நல்லா பார்த்துட்டாங்க, அவங்களால எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை, நம்மளுடைய ஆளுங்களுக்கும் எந்த பிரச்சனை இல்லாம அவங்க பாதுகாத்துட்டாங்க. அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா அவங்க புருஷனை பத்தி சொல்றாங்க, இவரோ ஒருவரும் தம்மோட பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின் மகனாய் இருக்கிறார் என்றார். இங்க புருஷனை பத்தி ஒரு வேலைக்காரன் வந்து அபிகாயில் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க, உங்க புருஷன் பெரிய முரடனை, ஒருத்தவங்க ஹெல்ப் வந்து கேட்கும்போது என்ன பண்ணல, ஹெல்ப் பண்ணல, அவங்களை கேவலமா பேசி அனுப்பி விட்டார். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அபிகாயில் உடனே என்ன பண்ணல, ஐயோ புருஷனை பத்தி தப்பா பேசுறாங்க, அவங்க போய் வேலைக்காரங்கிட்ட சண்டை போடல. அவனுக்கு அவன் புருஷனை பத்தி தெரிந்து அவன் என்ன பண்றான், உடனே அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 200 திராட்சை ரசத்தையும் சமயம் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வருத்த பயிற்சியையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகளில் மேய்ச்சி உடனே அவன் துரிதமாய் அவள் விவேகமான மனுஷியாய் காணப்பட்டபடியால், விவேகமான பெண்ணாய் காணப்பட்டபடியால் அவன் என்ன பண்றான், போய் சண்டை நினைக்கல, புருஷனை போய் திட்டல, புருஷனை போய் எந்த சண்டையும் பண்ணல. அவளோட ஒரே எண்ணம் என்ன, தாவீதோடு கூட போய் சமாதானம் ஆகணும். அந்த சமாதானம் ஆக நான் என்ன பண்ணணும், நான் வந்து ஒரு உச்சிதமான பொருட்களை கொண்டு போய் அவருக்கு படைக்கணும். முதலாவது அவன் என்ன பண்றா, அவருக்கு விருந்தோம்பலை அங்க காண்பிக்கிறா. போய் நான் முதலாவது என்ன பண்றேன், அவங்களுக்கு கஷ்டமாய் காணப்படுகிறார்கள், அவங்க தேவை எல்லாவற்றையும் நான் போய் செய்வேன். அவன் வந்து பெரிய பணக்காரியோட வயசு தான், வேலைக்காரங்களை அனுப்புறேன். அவளே என்ன பண்றா, அவளே கண்டு எடுத்துக்கொண்டு போறான். முதலாவது அதே போல நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு காரியங்களையும் அந்த நேரத்துல அவர் எடுக்கக்கூடிய முடிவு ஒரு பெரிய முடிவாய் காணப்படுது. அவருடைய வாழ்க்கையே அது குறிப்பு போட்ட காரியமாய் காணப்படுது. நம்முடைய வாழ்க்கையில கூட பலவித சோதனைகள் வரலாம், புருஷன் நிமித்தமாக நமக்கு பலவித கஷ்டங்கள் வரலாம், ஒரு ப்ராப்ளம் வரலாம், பல பிரச்சனை. அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, புருஷனோட சண்டை போட்டோ இல்ல அவரை பத்தி சொல்றவங்க கிட்ட போய் நம்ம சண்டை போட்டோ காணக்கூடாது. நம்மளோட நல்ல விவேகத்தோடு கூட நம்ம எண்ணி என்ன பண்ணோம், காரியத்தை புத்தியாய் நம்ம செயல்படுத்துகிறோம். அதிகாரி அதுதான் இங்க பண்றான். முதலாவது என்ன பண்றான், தாவீது வந்து கோபம் வராரு. ஒரு அந்த காலத்துல சும்மா பண்ண மாட்டாங்க, வந்து சண்டை போட்டு கொண்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில அவன் எப்படி நடந்துட்டா, விவேகத்தோடு கூட அந்த நேரத்துல அவ்வளவு துரிதமா அவன் முடிவு எடுக்கிறான். யாரையும் கேட்கல, டக்குன்னு முடிவெடுத்து நம்ம என்ன பண்ணலாம், போய் சமாதானப்படலாம் அப்படின்னு போறான். போறது மாத்திரம் இல்லாத தாவீதை பார்த்து என்ன பண்றான், முககுப்புறக் விழுந்தான். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முககுப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம்
என்மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவிக்கு கூட பேச வேண்டும். அவர் என்ன சொல்றாருங்க? முதலாவது அவர் தாழ்மையை காண்கிறார். என்ன பண்றார்? போய் பாதம் பணிந்து விழுந்து அவரை தாவீதை வணங்கி விட்டு தான் என்ன பண்றா? பேசவே ஆரம்பிக்கிறான். இப்ப தாவீது ஒரு மனுஷன் சண்டைப்பட வரும்பொழுது இந்த மாதிரி ஒரு தாழ்மையா ஒரு காரியத்தை செய்யும்போது என்ன மாறும்? மனசு ஆட்டோமேட்டிக்கா என்னதான் கோபம் இருந்தாலும் அது மாறும். நம்மளோட வாழ்க்கையில கூட எந்த ஒரு சூழ்நிலைகள் வரும்பொழுது நம்ம கணவர் அடிக்கிறாங்களோ, கணவரை பேரை திட்டுறாங்களோ, கணவர் நம்மளை உபத்திரவப்படுத்துறாங்களோ, எந்த காரியமா இருந்தாலும் நம்ம சமாதானமாய் போகும்படியாக நம்ம தாழ்ந்து போகும்போது என்ன நடக்கும்? அங்க ஒரு பெரிய மாற்றம், அப்படியே ஒரு சேஞ்ச் நடக்கும். எவ்வளவுதான் கோபமா இருந்தாலும் பெரிய ஒரு சமாதானம் காணப்படுகிற அதுதான் அதிகாரி அங்க பண்றான். அதை மாத்திரம் பண்ணாதபடி ஆவியானவர் அவளோடு கூட இருக்கிறதுனால அவர் தாவீதை குறித்து அங்க ஒரு போதனையை நீங்க பாத்தீங்கன்னா 28ஆம் வசனத்துல உமது அடியாரின் பாதகத்தை மன்னியும், கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார், என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீ உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்புமே காணப்படாதிருப்பதாக. தாவீது ஒரு தப்பு செய்யக்கூடாது. இவ போய் என்ன பண்றா? அங்க போய் அவருக்கு ஒரு அட்வைஸ், ஒரு தீர்க்கதரிசனம், ஒரு ஆண்டவருடைய வார்த்தை அவர் சொல்லுகிறார். இதெல்லாம் எப்படி நடக்கும்? ஆவியானவர் இருக்கும் பொழுதுதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலை கூட நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை அங்க பேச முடியும். நம்ம மனதுல பலவித குழப்பம், கஷ்டம், கோபம், வன்மம் இதெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ண முடியாது? இப்படிப்பட்ட சமாதான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படாது. இந்த சமாதானத்தை கூறுகிறதா நம்ம காணப்படணும்னா கர்த்தர் நம்முடைய மத்தியிலே காணப்படணும். விவேகத்தோடு இருக்கும் பொழுது கூட என்ன பண்ண முடியாது? நம்முடைய நாவை கர்த்தர் அடைக்கிறவராய் காணப்படுகிறார், ஞானத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த சூழ்நிலை நம்ம என்ன பண்ண முடியும்? ஹேண்டில் பண்ண முடியும். இதுதான் விவேகத்தோடு நடக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருப்பாங்க? கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை நிதானமாய் பேசுகிறவர்களா இருப்பார்கள், தாழ்மையோடு நடந்து கொள்வாங்க. அதை மாற்ற எல்லாருக்கும் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில பெண்களா இருக்க நாம் எப்படி இருக்கணும்? எப்பவுமே சமாதானம் பண்ணுகிறவர்கள மாற்றம் இருக்கணும். இந்த பிரச்சனை வெறும் கணவர் மனைவிக்கு மட்டும் இல்லை. இப்ப மாமியார் மருமகள் இருக்கணும், நாத்தனார் மருமகள், நாத்தனார் பெண்ணார், யார் இதுவா இருந்தாலும் நாம விவேகத்துக்கோடு நடக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்கலாம். நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கணும்? சமாதானத்தோடு தான் இருக்கணும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு செகண்டரி தான். நீங்க அதெல்லாம் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா வாழ்க்கை நம்மளுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். நம்மளால என்ன பண்றோம்? ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம வாழ்க்கையில ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப், பிள்ளைங்க நீங்க வாழ்ந்தீங்கன்னா பெரிய பிரச்சனை வரவே வராது. ஏன் நமக்கு தேவை என்ன? கடவுள் கொடுத்திருக்கா. நம்முடைய குடும்பத்தை எப்படி வழிநடத்த வேண்டுமோ, மற்றவங்களோட கம்பேர் பண்ணாமலும் மற்றவங்களோட தேவைகள் பிரச்சனைக்குள்ளாய் நம்ம கடந்து செல்லாமல் இருப்போம்னாலே நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? ரொம்ப நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா மாமியார் பிரச்சனை, நாத்தனார் பிரச்சனை, தேவையில்லாம என்ன பண்றோம்? நம்மளே போய் அதுல நுழைஞ்சிருக்கோம். நம்ம அப்படி இல்லாதபடி விவேகமான மனைவியாய் காணப்படும். ஃபர்ஸ்ட் ஏற்ற துணையான மனைவியா இருக்கும், அடுத்து விவேகமான மனைவி. மூணாவது பார்க்க போற காரியம் புத்தி உள்ள குணசாலியான ஸ்திரியா காணப்படும். எப்படி இருக்கணும்? புத்தி உள்ள ஸ்திரியா காண. அதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கு, எல்லாம் மனப்பாடமா கூட தெரியும். புத்தி உள்ள ஸ்திரி என்ன பண்றா? தன் வீட்டை கட்டுகிறார். புத்தி இல்லாத ஸ்திரி என்ன பண்ணுவா? அவளே அவ கையால என்ன பண்ணுவாளா? எடுத்து போடுவா. சோ நம்முடைய வாழ்க்கைக்கு மூன்றாவது பார்க்க போற காரியம் குணசாலியான ஸ்திரியா இருக்கும். குணசாலியான ஸ்திரீ எப்படி இருப்பாளா? தன்னோட புருஷனுக்கு எப்படி இருப்பா? குணசாலியான ஸ்திரீ அலங்காரமா இருப்பாள். அப்படி இல்லைன்னா எப்படி இருப்பா? ஃப்ரீடமா இருக்கா. குணசாலியான ஸ்திரியா இல்லாமல் இருந்தா எப்படி இருப்பா? எலும்புருக்கியாய் காணப்படுவாள். எப்படி காணப்படுவா? எலும்புருக்கினா என்னது? அது ஒரு கொடிய கேன்சரை விட கொடிய வியாதி. எலும்பே உருக்கிடுச்சுன்னா நம்ம சத்துவமே இருக்காது. கேன்சரோட கொடிய வியாதி எப்படின்னா இந்த எலும்புருக்கி. நம்முடைய கணவருக்கு எப்படி இருக்கணும்? குணசாலியான ஸ்திரியா இருந்தாதானே என்ன பண்ண முடியும்? அவருக்கு ஃப்ரீடமாய் காணப்பட முடியும். இல்லைன்னா என்னமா இருக்கும்? ஒரு எலும்புருக்கியா தான் காணப்பட முடியும். கணவர் எப்படி பிரியப்படுவார்? நம்ம அவருக்கு ஃப்ரீடமா இருக்கணும்னு நினைப்பாரா, இல்ல நமக்கு அவருக்கு தொந்தரவு கொடுக்கறதா இருக்கணும்னு நினைப்பாரா? நம்ம ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? ஹஸ்பண்ட் ஒய்ஃபை ஹாப்பியா வச்சுன்னா ஒய்ஃப் ஹஸ்பண்டை ஹாப்பியா வச்சுக்கணும். இது ரெண்டுமே நடந்தாதான் என்ன பண்ண முடியும்? அவங்க பிள்ளைகளை அவங்க ஹாப்பியா, அந்த குடும்பமே ஒரு சந்தோஷமான குடும்பமா இருக்கும். நீங்க மூன்றாவது பாக்குறது வைஸ் விமன். நீங்க நீதிமொழிகள் 3:5 யாராவது வாசிங்க.
நம்பிக்கையா இருக்கும்போது நம்முடைய பாதையை அவை செவ்வாய்ப்படுத்துவதாக காணப்படுகிறார். கர்த்தர் வந்து புத்தியுள்ள மனைவி, கர்த்தர் அவர்களும் ஈவு. அந்த ஈவு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்காரா இல்லையா? அந்த புத்தி ஆல்ரெடி கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டார். அதை நம்ம எப்படி வந்து செயல்பாட்டுல காண்பிக்க போறோம்? புத்தியுள்ள மனைவி எப்படி இருக்கணும்? தன்னோட புருஷனுக்கு கிரீடமாய் காணப்படணும். முதலாவது அவ என்ன பண்ணணும்? தேவனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு புருஷனுக்கு கொடுக்க கூடாது. முதலாவது ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். நம்ம வாழ்க்கையில கர்த்தரை பிரையாரிட்டி 1 அவரை வச்சுட்டீங்கன்னா மற்ற எல்லாமே என்ன வந்துடும்? கரெக்டா இருக்கும். அததான் ரெபேக்காள் பண்ணியிருப்பான். இப்ப ரெபேக்காள் பாத்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில கல்யாணம் ஆச்சு. ஈசாக்கு ரெபேக்காள் நல்லா புருஷன் பொண்ணாலே நல்லா சந்தோஷமா இருந்தாங்க. அவருக்கு என்ன பண்றாரு? கர்ப்பம் குழந்தை இல்லாம இருக்கு. அதுக்காக யார் ஜெபம் பண்ணுது? ஈசாக்கு வந்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டார். ஜெபிக்கிறத கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ரெபேக்காளுக்கு ஒரு ரெட்டை குழந்தை கொடுத்தாரு. கொடுத்ததும் அவரோட வயிற்றுல என்ன பண்ணுது? 2 குழந்தைங்களும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டு என்ன பண்ணுச்சு? அவளுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தது. உடனே அவங்க கஷ்டம் வந்து என்ன பண்ணா? ஜெபம் பண்ணாரா இல்ல மத்தவங்க போய் புலம்புறாரா? ஜெபம் பண்ண. முதலாவது ஆண்டவரோட சமூகத்துக்கு போய் என்ன பண்றா? அவன் ஜெபம் பண்ண. முதலாவது புருஷன்கிட்ட கூட போய் சொல்லல, என்னோட பேபி சந்திருக்கு கஷ்டமா இருக்கு, வயிற்றுக்குள்ள என்னவா இருக்குமோன்னு கூட அவ கவலைப்பட. முதலாவது என்ன பண்றா? ஆண்டவர் இடத்துக்கு போய் தான் அவ குறைய சொல்றான். நம்முடைய வாழ்க்கையில புத்தியுள்ள ஸ்திரீகளாய் காணப்படும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பிரச்சனைகளை மற்றவங்க எடுத்து நம்ம போய் குழம்பவே கூடாது. அது குழம்புனா ஒரு பிரச்சனை எப்படிதான் வரும்? ரெண்டாதான் வரும். யார்கிட்ட சொன்னாலும் அந்த பிரச்சனை என்னதான் வரும்? சிலர் இருக்கலாம், ஒரு நல்ல கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க, சமாதானம் பண்ணிக்கிற சில மூப்பர்கள் இருப்பாங்க, சில முதியவர்கள் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் நீங்க சொல்லலாம். அவங்க கிட்ட சொல்லும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் ஒரு தீர்வு கிடைக்கலாம். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் நிமித்தமாக அவங்க உங்களுக்கு சொல்லலாம். ஆனா சும்மா இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நம்ம பிரச்சனையை சொன்னா என்ன ஆகும்? நம்மளோட பிரச்சனைகள் பல மடங்கு மாறாததுக்கு ஒரு தீர்வே இருக்காது. ரெபேக்காள் நினைச்சுதான் அந்த நேரத்தை போய் சொல்லியிருந்திருக்கலாம். போய் யார்கிட்ட கூட போய் சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இல்ல அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லிருக்கலாம், அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கலாம். அவன் யாருக்குமே சொல்லல. நம்மளாம் ஸ்கேன்ல இப்ப குழந்தை ஒரு ஸ்கேன் எடுக்கிறோம். ஸ்கேன்ல ஒரு பிரச்சனைனா என்ன பண்ணுவோம்? டக்குன்னு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி குழம்பும். ஆனா இந்த ரெபேக்காள் என்ன பண்ணிருக்கா? ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் அவர் ஜெபித்த போது ஆண்டவர் என்ன பண்ண? ஜெபத்தை கேட்டு அவருக்கு 2 பிள்ளைகளையும் எந்த பிரச்சனையும் இல்லாம அவளுக்கு கிடைச்சி. இது வந்து அவருக்கு கற்றுக் கொடுத்த புத்திய அவ யூஸ் பண்ணதுனாலதான். சுயமாய் அவ எந்த இதுவும் சாங்கல. அவ யாருக்காக சாங்க? சுய புத்தியை கேட்டாமல் கர்த்தரை பட்டுதலா இருந்தார். கர்த்தருடைய நம்பிக்கையின் மேல் அவ ஆர்வமாய் காணப்பட்டதுனாலதான் என்ன பண்ணா? கர்த்தர் அவரை ஆசீர்வதிகளாய் காணப்பட்டார். நாமும் கூட நம்ம புத்தியுள்ள ஸ்திரீகளா நம்முடைய வீடு கட்டப்பட வேண்டும் என்ற. வீடுனா நம்ம சும்மா இருக்கிறது இல்லை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை. நம்முடைய குடும்பம் கட்டப்பட்டனா என்ன பண்ண? ஸ்திரீயானவள் பிள்ளையாய் காணப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா அந்த வீடை யாரையும் அடிச்சு போடும். இப்ப நிறைய குடும்பங்கள் இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்கா மட்டும் இல்ல, உலகத்துக்கு ஃபுல்லாவே இந்த டைவர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா நடக்குது. இந்த டைவர்ஸ் ரேட் வந்து பயங்கர. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளே டைவர்ஸ் பண்றாங்க. கொஞ்சம் ஒரு 10 வருஷம் கூட ஆகுது. நீங்க நிறைய சினிமால இருக்கிற காரணங்களை பாப்பீங்க. 15 வருஷம் ஆயிருக்கும் திடீர்னு டைவர்ஸ் பண்ணுவாங்க. இது ஏன் அப்படி நடக்குது? அந்த குடும்பத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த எண்ணம் அவங்களுக்கு இல்லாம போயிடும். அவங்களோட ப்ரையாரிட்டி எல்லாம் மாறிடும். பட் பெண்களாய் காணப்படுகிறது நாம் கர்த்தரால் அவர்களின் ஈவாய் காணப்பட்டோம்னா நம்ம எந்த நேரமும் நம்ம அந்த யோசனை கூட நம்ம மைண்ட்ல வராது. குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்ற யோசனை நம்ம மைண்டுக்கே வரக்கூடாது, வரவும் வராது. அப்படி இருக்கிறவங்க நம்ம குடும்பத்தை கட்டுகிறவர்களாய் தான் நம்ம இருக்கும். புத்தியுள்ள ஸ்திரீ எப்படி குடும்பத்தை கட்டுறாலும் அதே போல நம்முடைய வாழ்க்கையில கூட எந்த சூழ்நிலை குடும்பம் இடிந்து விடாதபடி நம்ம கணவன் மனைவி பிள்ளைகள் கர்த்தரை மகிமைப்படுத்துறவங்களா எப்படி ரெபேக்காள் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கடவுள் கொடுத்தாலும் அதே போல பெண்களா இருக்க நாம் அனைவரும் என்ன பண்ணோம்? முதலாவது தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கிறவங்களா காணப்படும். இது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ஏற்ற துணையாய் நம்ம காணப்பட வேண்டும். இரண்டாவதாக விவேகமான மனைவியா, மூணாவது புத்தி உள்ள ஸ்திரீ, நாலாவது நான் சொல்ல போறது எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பைபிள் அதுதான் கொடுக்கணும். கீழ்ப்படுகிற மனைவி எப்படி இருக்கணும்? கீழ்ப்படுகிற மனைவி. இது நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல சில வசனங்கள் வந்து ரிப்பீட் ஆகும். கேள்விப்பட்டு பாத்திருக்கேன். புதிய பாடல பார்த்து நிறைய வசனங்கள் ரிப்பீட் ஆகும். எல்லாருமே அதை பத்தி எழுதியிருப்பாங்க. பவுல் அதை பத்தி எழுதியிருப்பாரு. ஒரு சாப்டர் பாத்தீங்கன்னா ஏன் அப்படி எழுதுறாங்கன்னா அந்த வசனம் அவ்வளோ முக்கியமானது. அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லிதான் எழுதியிருக்காங்க. இப்ப கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்க. 1 பேதுரு 3:1 வசனம். அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால்
கீழ்ப்படிந்திருங்கள். யாராவது எபேசியர் 5:22 வாசிங்க. எபேசியர் 5:22. எல்லா இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணி பாருங்க. சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். என்ன போட்டிருக்காங்க? சொந்த புருஷருக்கு. நம்ம அக்கா வீட்டுக்காரோ இல்ல தங்கச்சி வீட்டுக்காரோ கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த புருஷனுக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியும். கீழ்ப்படிகிறதுனா உடனே ஆண்கள் என்ன நினைச்சுப்பாங்க தெரியுமா? ஆண்டவர் தான் சொல்லிட்டாருல, கீழ்ப்படிய சொல்லிட்டாரு, அவளை நம்ம என்ன பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம், அப்படி ஆண்டவருங்க சொல்லவே இல்லை. இதுக்கு நம்ம எடுத்துக்காட்டு எப்படி பாத்தீங்கன்னா, எப்படி வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியல, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், இந்த 3 பேரும் எப்படி செயல்பட்டாங்க? ஒன்றா செயல்பட்டாங்க. நீங்க இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா மரண பரியந்தம் அவர் என்ன பண்ணாரு? பிதாவை மகிமைப்படுத்துகிறார். இதுவரைக்கும் ஒரு இன்ஸ்டன்ட்ல கூட பிதா கஷ்டப்படுத்தினா கூட இல்ல, ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறாரு சிலுவையில. அப்ப கூட அவர் என்ன பண்ணல? பிதாவை மனதளவுல கூட அவரு கடிந்து கொள்ளல. பிதாவே அந்த சித்தமானா இது எனக்கு நீங்க கூடுமானா நீங்க, இல்லைன்னா உங்க சித்தத்தின்படி செய்யுங்க. எவ்ரி இன்ஸ்டன்ட் அவர் என்ன பண்ணிருப்பாரு? பிதாவை மகிமைப்படுத்துறவராய் நடப்படுவார். எப்படி ஒன்றா செயல்பட்டாங்க? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு போட்டி இருந்திருக்காங்க. ஒருத்தர் பொறாம இருந்திருக்காரு, ஒருத்தர் எரிச்சல் இருந்திருக்காரு, ஒரு கோபம் பொறாம எதுவுமே இல்லாதபடி அவர் எப்படி ஒன்றா இருந்தார்களோ அதே போலதான் ஒரு கணவனும் மனைவியும் ஒன்றா இருக்கிறோம். கீழ்ப்படிதல் என்பது கர்த்தர் அந்த ஆர்டர் கொடுத்திருக்காங்க. இப்ப சபைக்கு தலைவர் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் அந்த சபைக்கு தலைவர். நம்ம ஒன்றாய் சபைக்கு இருக்கிறவங்க எல்லாரும் சபை கிறிஸ்துக்கு கீழ்ப்படுகிறோமா இல்லையா? இது வந்து ஒரு அகைராக்கி, ஒரு ஆர்டர். கர்த்தர் வந்து அந்த ஆர்டர் இருக்கிற சபைக்கு தலைவர் கிறிஸ்து. கிறிஸ்துக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும்ன்றதுதான். கீழ்ப்படியணும்ன்றதுக்காக ஆண்டவர் நம்மளை துன்பப்படுத்துறாரா? இல்ல. நமக்கு ஆனா எல்லா ஃப்ரீடமையும் கொடுத்துறாரு. நமக்கு எல்லா காரியங்களையும் அவர் செய்யறாரு. நம்மள எதுக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோம்? சும்மாவே கீழ்ப்படுகிறோம். எப்படி நீங்க ஏன் நீங்க இயேசுவை கீழ்ப்படுகிறீங்க? அவர் நம்ம கிட்ட அன்பா இருக்காரு. அடுத்ததா நமக்காக ஜீவனையும் கொடுத்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராய் அவர் இருப்பார் என்ற முழு விசுவாசம் நமக்குள்ளாய் காணப்படுது. ஆண்டவர் நம்ம அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவர் விசுவாசம் இல்லை, நமக்கு வந்திருப்போமா உபாசம் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டோம். எதுக்கு நோக்கி சபையை தேடி ஓடி வரும்? ஆண்டவர் என் தேவைகளை சந்திப்பார், ஆண்டவர் என் மீது அன்பாய் காணப்படுகிறார், ஆண்டவர் எனக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார். விலையற்ற, அதுக்கு விலையே கிடையாது. அவர் கொடுத்த ஜீவனுக்கு விலையே. அப்படிப்பட்ட ஜீவனை கொடுப்பவர் நமக்காக இருக்கிறார் என்பதனால நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோம். அதே போலதான் கணவன்மார்கள் என்ன பண்ண வேண்டும்? நம் மீது அன்பா இருக்க வேண்டும், நம்முடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். நமக்காக ஒன்றுனா அவர்கள் ரெடியா இருக்கணும். நமக்கு ஒண்ணுனா அப்படி அவர் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படிகளா காணப்படும். இது ரெண்டுமே அவங்க சொல்லலாம், நீங்க கீழ்ப்படிதாதான் நாம இருக்க முடியும். எப்படி வந்து கிறிஸ்துவம் பிதா எல்லாரும் ஒன்னாக செயல்பட்டாங்க, அதே போலதான் நம்ம என்ன பண்ணணும்? கிறிஸ்துவம் பிதாவும் கிறிஸ்து பரிசுத்தவான் எப்படி செயல்பட்டாங்க அதே போல ஒரு கணவன் மனைவியும் என்ன பண்ணணும்? என்னுடைய கணவர் என் தேவையை சந்திப்பார், என்னுடைய கணவர் என் மீது அன்பாய் காணப்படுவார், என்னுடைய கணவர் நான் துன்பப்படும் பொழுது என்னை தூக்கி விடுகிறாய் காணப்படுகிறார். இந்த ஒரு நிச்சயம் நம்முடைய மனதில் இருக்கு. இந்த ஒரு நிச்சயம் எப்படி இருக்கணும்? நம்முடைய மனதில் காணப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுதுதான் என்ன பண்ண முடியும்? நம்ம அவரை முழுவதுமா அவருக்கு கீழ்ப்படுதல் வந்து நம்ம ஸ்கூல்ல டீச்சர்ஸ் வந்து பசங்களுக்கு எப்படி கீழ்ப்படுவாங்க? பசங்க டீச்சர்ஸ் எப்படி கீழ்ப்படுவாங்க? ஒரு பயத்தினால எப்படி கீழ்ப்படுவாங்க? ஒரு பயத்தினால, ஐயோ இல்லைன்னா அடிச்சுடுவாங்க. அந்த ஒரு கீழ்ப்படுதலை ஆண்டவர் கொடுக்கவே. ஆண்டவர் சொல்ற கீழ்ப்படுதல் அது கிடையாது. பயத்தினால வர கீழ்ப்படுதலே கிடையாது. நீங்க அன்பின் நிமித்தமாக அவர் எல்லாவற்றையும் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசம் நமக்கு இருக்குல்ல, அதே விசுவாசம் கணவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் அப்படின்ற விசுவாசம் நமக்கு இருக்கும். தேவன் தான் பண்ண போறாரு. நமக்கு கொடுத்த கடவுளை நமக்கு செய்வார் என்று நம்ம நம்பும் பொழுது நம்மளே என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்கா நம்ம கீழ்ப்படிவோம். ஆண்டவர் வந்து கமாண்ட் பண்ணுங்க, கீழ்ப்படினு சொல்ல, வில்ஃபுல் சப்மிஷன் சொல்றாங்க. அப்படின்னா நம்மளே சுயமா நம்மளுடைய புருஷனுக்கு கீழ்ப்படிவோம். நீங்க உங்களை கட்டாயத்துக்கு கீழ்ப்படிய சொன்னா ஒரு நாள் கீழ்ப்படுவீங்க, 2 நாள், 1 மாசம் முழுவதுமாக நம்ம கீழ்ப்படிந்து நடக்கவே முடியாது. நம்ம சந்தோஷமா நம்ம கீழ்ப்படினா எப்படி நடக்கணும்? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்மளே சுயமாய் நமக்கு கீழ்ப்படினோம். நம்ம கணவர் நமக்கு எல்லாம் செய்வார் என்ற ஒரு எண்ணம் இருக்கும் பொழுதுதான்
நம்ம வந்து அவர்களும் குடும்பமும் சேர்ந்து ஒன்றாங்க. வில்ஃபுல் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வில்ஃபுல் சப்மிஷன் தான். சுயமாய் நான் கீழ்ப்பட வேண்டும், சுயமாய் நான் வந்து என்னோட கணவருக்கு கீழ்ப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இருப்போம். நம்ம குடும்பம் எப்படி இருக்கும்? சந்தோஷமாய் இருக்கும். நாலாவது நம்ம பார்த்த காரியம் என்னது? கீழ்ப்படுதல். கீழ்ப்படுதல்னா கட்டாய கீழ்ப்படுதல் இல்லை, வில்ஃபுல் சப்மிஷன். நம்ம சுயமாய் நம்முடைய மனதிற்கு ஏற்றபடி நம்ம அர்ப்பணிக்கிறது தான் என்ன பண்ணுது? வில்ஃபுல் சப்மிஷன். ஓகேவா? ஐந்தாவது காரியம் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃப்ரூட்ஃபுல் கனி கொடுக்கிறவர்களாய் காணப்படும். மனைவியானவர்கள் எப்படி காணப்பட வேண்டும்? கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்ம சங்கீதம் எல்லாருக்கும் தெரியல, 128 வசனத்தை படிங்க ஏதாவது. உன் மனைவி உன் வீட்டோரே உன் மனைவி வீட்டோரே கனி தருவாள், சாதி கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளியமான கண்களை போல் இருப்பாள். உன் மனைவி வந்து வீட்டோரங்களில் திராட்சை செடியை போல் இருப்பாள். வீட்டோரமாய் கனிதலும் அவ எங்க அந்த வீட்டுக்கு நடுவுல இருந்தாலும் சரி, வீட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தாலும் எப்படி இருக்கணுமா? கனி கொடுக்கிறவர்களாய் தான் காணப்படும். என்னை வீட்டை விட்டு ஒதுக்கி என் புருஷன் என்னை ஒதுக்கி ஓரமா வச்சுட்டாங்க, இல்ல என்னை வந்து கனவீனப்படுத்துறாங்க, என்னால கனி கொடுக்க முடியாது, எந்த சூழ்நிலை இருந்தாலும் என்ன பண்ணணும்? கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட முடியும். ஒரு மரம் வந்து தானா கனி கொடுக்க முடியுமா? அது எப்படி இருந்தா கனி கொடுக்கும்? நல்ல ஒரு ஹெல்த்தியா ஒரு நீங்க ஒரு தென்னை மரம் வைக்கிறீங்க, கொய்யா மரம் வைக்கிறீங்க, அதுக்கான எருவை போடணும், அதுக்கான தண்ணியை ஊற்றணும், இதெல்லாம் போட்டாதான் எப்படி கொடுக்க முடியும்? கனி கொடுக்க முடியும். நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா கனி கொடுக்குற வெறும் பிள்ளைகளை தருவதை மட்டும் கனி கொடுக்கறது இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் தெரியல ஆவியின் கனிகள், அந்த 9 கனிகளை நம்ம பெற்று அதை நம்ம ஒவ்வொரு ஆக்ஷனையும் நம்ம காண்பிக்கும் பொழுதுதான் நம்ம கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட முடியும். அதை கனி கொடுக்க வேண்டும் என்றால் நம்ம சும்மா எப்படி ஒரு பிளான்ட்டுக்கு வந்து அந்த நியூட்ரியன்ஸ் தேவைப்படுதோ, எப்படி அதுக்கு ஃபர்டிலைசர் தேவைப்படுதோ, அதே போல நமக்கு என்ன தேவை? ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுக்கு காணப்பட வேண்டும். ஆண்டவருக்கு ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும். ஒவ்வொரு நாளும் நான் ஒரு நாள் ஜெபித்துட்டு விட்டுருந்தேன், தினமும் தண்ணி செடிக்கு டெய்லி ஊற்றுறோம்ல, வெயில் காலத்துல என்ன தேவைப்படும்? தண்ணி அதிகமா தேவைப்படும். அதே போல பெண்களாகிய நமக்கு சோர்வு இருக்கும் பொழுது, ஒரு பிரச்சனை வரும்போது அதிகமா தண்ணி தேவைப்படும், அதிகமா ஜெபம் தேவைப்படும். அந்த நேரத்துக்குள்ள நம்ம பலப்படுத்த நம்ம அந்த நேரத்துல கனி கொடுக்கவே முடியாது, நம்ம சோர்ந்து போய் காணப்படுவோம். ஆனா அந்த நேரத்துல நம்ம மனதுக்குள்ள என்ன இருக்கணும்? நாங்க எந்நேரமும் கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கணும் என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு ஜெபித்துதான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் எழுதின யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கொடி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இங்க நம்ம என்ன ஃபர்ஸ்ட் படிச்சோம்? ஹெல்த்தியா பிளான்ட் வரணும், தண்ணி. சும்மா ஒரு செடி வந்துச்சுன்னா, இப்ப நம்ம வந்து செடிகள் நம்ம தானா கனி கொடுக்க முடியுமா? முடியாது. நம்ம யாரோட சார்ந்து இருக்கணும்? கர்த்தரோடு நிலைத்திருக்கணும். அதுதான் நம்ம சொன்னோம். எந்நேரமும் நம்ம கனி தரணும். என்ன பண்ணணும்? எந்நேரமும் அவரை சார்ந்துதான் இருக்கணும். எப்பொழுதுமே நம்ம கர்த்தரோடு நிலைத்திருந்தால் மாத்திரம் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட முடியும். ஐயோ சோதனை வருது, கஷ்டம் வருது, என்னோட பிள்ளை ஒழுங்கா படிக்கல, இல்ல என் புருஷன் வந்து குடிக்கிறாரு, இல்ல பலவித சோதனையோட நம்ம என்ன பண்றோம்? விலகி போகிறவர்களாய் காணப்படுகிறோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? பண்டிகை கிறிஸ்தவர்களாய் காணப்படுவாங்க. வெறும் கிறிஸ்துமஸ், நியூ இயர், ஈஸ்டருக்கு மட்டும் சர்ச்சுக்கு வருவாங்க. சிலவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நல்ல காசு இருந்துச்சுன்னா சர்ச்சு, நல்ல சந்தோஷமா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? சர்ச்சுக்கு வருவாங்க. சிலவங்க வந்து துக்கப்பட்டாங்கன்னா சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. நம்ம புத்தியுள்ள ஸ்திரீகளா இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஸ்திரீகளா இருக்கும்போது எப்படி இருக்கணும்? எந்நேரமும் கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும். எல்லா சூழ்நிலைகளையும் கனி கொடுக்க என்ன பண்ணணும்? தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நமக்கு என்ன தருகிறவராய் காணப்படுகிறார்? என்னுடைய 11ஆம் வசனம், என்னுடைய சந்தோஷமும் நிலைத்திருக்க முடிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்க முடிக்கும், இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவர் இந்த ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாரு. செடியானது எப்படி இருக்குதுன்னா எதுக்கு சொல்றாரு? அந்த சந்தோஷம், அவருடைய நமக்கு வந்து சந்தோஷம். இப்ப உங்க பிள்ளை வந்து நல்லா பாஸ் பண்ணிட்டாங்க, அது டெம்பரரி சந்தோஷம் தானே. அந்த சந்தோஷத்தை வச்சு நம்ம வருஷம் ஃபுல்லா ஹாப்பியா இருக்க முடியுமா?
இருக்க முடியும். இப்போ ஸ்போர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டா அது என்ன நினைக்கும், அந்த டைம்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கும். பட் அதுவே லைஃப் லாங் ஹாப்பினஸ் இருக்கும். ஆனா ஆண்டவர் கொடுக்குற சந்தோஷம் எப்படி இருக்கும், நிறைவான சந்தோஷமா இருக்கும். நிறைவான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணணும், பெண்களாகினா கர்த்தரிடத்தில் நிலைத்திருக்கணும். அவரிடத்தில் ஜெபத்தில் தரித்திருந்து அந்த நிறைவான சந்தோஷத்தை பெற்றுக்கிறோம். பெரும்பொழுது நமக்கு என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கா ஆவியின் கனிகள் நம்ம வந்துடும். இல்லைன்னா அந்த ஆவியின் கனிகள் சொல்றோம், அதெல்லாம் ஈஸியா சாந்தமா இருக்க முடியுமா, எல்லா சிச்சுவேஷனும் நிச்சயமா இருக்க முடியுமா, சந்தோஷமா இருக்க முடியுமா, சமாதானமா இருக்க முடியுமா, இது எல்லா காரியத்தையும் நம்ம கனிகள், இந்த ஆவியின் கனிகள் நம்ம பிரதிபலிக்கலாம். நம்ம என்ன பண்ணணும், நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் காணப்பட்டாதான் இதெல்லாம் செய்ய முடியும். அந்த அபிநயம் பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலை கூட அவளால பொறுமையா எப்படி காணப்பட்டது, அவ ஆண்டவரோடு கூட சஞ்சரித்தவளா காணப்பட்டது. பொறுமையாய் எப்படி சமாதானப்படுகிறவளா இருந்தா, ஆண்டவரோடு கூட அவ அன்னதினமும் என்ன பண்ணிருப்பா, நிலைத்திருக்கிறவளாய் காணப்பட்டிருப்பா. அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். சந்தோஷம்னா சும்மா டெம்பரரி சந்தோஷம், ஆண்டவர் கொடுத்த சந்தோஷம் எப்பவுமே ஒரு நிறைவான சந்தோஷம். அந்த நிறைவான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவரிடத்தில் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்படுறது. அது மாதிரி அதுக்கு நிறைவான சந்தோஷம் நமக்கு வந்துச்சு, ஆட்டோமேட்டிக் நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுவோம், கர்த்தரை தெரியல. இப்ப நீங்க வந்து ஒரு குடும்பத்துல இருக்கீங்க, நீங்க உங்க கணவர் பிள்ளைங்க இருக்காங்க, நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க, எனக்கு என்ன பண்ணுவீங்க, ஏதாவது ஸ்வீட் செய்வோம். ஸ்வீட் செஞ்சா எல்லாருக்கும் என்ன வரும், வீட்டுல ஒரு சந்தோஷம் வரும். ஸ்வீட் எப்ப செய்வோம், நல்ல காரியத்துல, ஒரு பர்த்டே, ஒரு நல்ல ஒரு அக்கேஷன் நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கோ, புருஷனுக்கு பர்த்டேனா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்வீட் செஞ்சு கொடுத்தா அவரை நம்ம சந்தோஷப்படுத்தலாம். எப்படி மனைவியை புருஷனை வந்து சந்தோஷப்படுத்துறது, சாப்பாடாக மாத்திரம் தான். நீங்க நல்லா சமைச்சு சாப்பாடு கொடுத்தீங்கன்னாலே போதும், புருஷன் என்ன பண்ணுவாங்க, சந்தோஷமா மாறிடுவாங்க. அந்த நம்ம எப்படி அதை செய்ய முடியும்னா, நம்ம மனசுக்குள்ள ஆண்டவருடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும், அந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு பகிர முடியும். நாமளே எப்பவுமே கஷ்டத்தோட நமக்குள்ள பொறாமையும் நமக்குள்ள வன்மமும் ஒரு தாழ்ப்புணர்ச்சியில நிறைய இருக்கு. நம்ம பைபிள கொடுத்துருக்க நிறைய தேவையில்லாத காரியம் நமக்குள்ள இருந்ததுன்னா நமக்குள்ள வெளிவரது எப்படிதான் இருக்குமா, நம்ம வாயில போறது சாப்பிட்றதுனால ஒன்னோட வாயில புறப்படுறதா என்ன பண்ண மற்றவர்களை தீங்குபடுத்த. அதே போலதான் நம்ம மனசுக்குள்ள இருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், பிரதிபலிப்போமே. நம்ம உள்ள சந்தோஷமா இருந்தா நம்ம மற்றவங்கிட்ட சந்தோஷமா பேசுவோம், எப்படி இருக்கீங்க, நம்ம கஷ்டமா இருந்தோம்னா மற்றவங்க பார்த்து மூஞ்ச திருப்பிட்டு தான் போவோம். நம்ம சபையா காணப்படும்ல, ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே என்ன பண்ணுவோம், மூஞ்ச திருப்பிட்டு போயிடுவோம். அதே நீங்க வந்து விவேகமான ஸ்திரியா காணப்பட்டீங்கன்னா, புத்திசாலியான ஸ்திரியா காணப்பட்டீங்கன்னா, நீங்க கர்த்தரோட கீழ்ப்படுதலாக காணப்பட்டீங்கன்னா, கர்த்தரோட சமூக நிலைத்தவர்களாக காணப்பட்டீங்க, சந்தோஷமா தான் எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம மனசுக்குள்ள பாரம் இருக்கதா அது நமக்குள்ளவே வச்சிருக்கோம். பாரம் கர்த்தரோட சமூகத்துல மாத்திரம் கூட்டணும். அதை வந்து நம்மளுடைய கோபத்தை மற்ற அது நம்ம வந்து நானுமே அப்படிதான் எனக்கு வேற ஏதாவது கோபத்துனா பையன் போட்டு அடிச்சுடுவாரு, சாதாரணமா இருக்கும். இல்லை என் புருஷனை ஏதாவது வேற கோபம் இருக்கும், பட் அந்த நேரம் நம்ம என்ன பண்ணிடுவோம், அதை வெளிப்படுத்திடுவோம். பட் அதுவே நீங்க எப்பவுமே நீங்க வந்து ஆண்டவரோடு, அது நான் நிறைய முறை அதை உணர்ந்துருக்கேன். இப்ப நான் பாட்டு பாடிட்டு அப்படியே வீட்டுல எனி டைம் நான் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு பாட்டு அப்படி இருந்தேன்னா வீட்டுல ஒரு பிரச்சனை. ஏன்னா நம்ம மைண்ட் ஃபுல்லா எப்படி இருக்கும், சமாதானமா இருக்கும். சரி, நம்ம வாயில கொடுக்குற வார்த்தைகளும் சரி, நம்ம செய்யற எல்லாமே எப்படி இருக்கும், ஒரு சமாதானப்படுத்துறவங்க தான் கலக்கணும். அதுதான் இங்க நம்ம சந்தோஷம் நமக்குள்ள வந்துச்சா நம்ம எப்படி இருக்கும், சந்தோஷத்தை வெளிப்படுத்துறவர்களாக தான் இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில இந்த 5 காரியத்தை நம்ம நினைவு கூறுவோம். முதலாவது நம்ம ஏற்ற துணையாய் நம்ம காலப்படுத்துவோம். இரண்டாவதாக விவேகமான மனைவியாய் காலப்படுவோம். மூன்றாவது நான்காவது ஐந்தாவது கனி கொடுக்கிறவர்களாய், எந்நேரமும் கனி கொடுக்கிறவர்களாய் நம்ம காணப்படலாம். அப்படி காணப்பட்ட நமக்கு என்ன பலன் இருக்கு, நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஒரு குடும்பத்துல சந்தோஷம் இருந்தாலே வாழ்க்கையே சந்தோஷம். நம்ம எல்லாரும் பிரயாசப்பட்ட ஆண்டவருக்கு என்ன கேட்கணும், என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, குடும்பம் சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் வரலாம். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 5 காரியங்களை வெயிட்டான இதை நான் வந்து ஆண்களுக்கு தனியா இருக்கு சேப்பன், அவங்க எப்படி எதிர்பார்க்கிறாங்க, இன்னொரு கட்டர் வந்து இன்னொரு சேனல் இருக்குமானால் அது அவர்களுக்காக பிரசங்கிப்பேன். பட் இப்பொழுது நம்ம பார்த்த காரியம் எல்லாமே இந்த மனைவிகளுக்கு. என்னடா எல்லாமே மனைவியே பண்ண சொல்றாங்க நினைக்காதீங்க. கட்டர் ஆண்களுக்கும் நிறைய ரூல்ஸ் வச்சிருக்கோம். அதெல்லாம் அவங்களும் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், குடும்பம் இன்னும் சந்தோஷமா.
பட் இப்ப கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டாங்க, நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு சபைக்குள்ள பாத்தீங்கன்னா எப்பவுமே ஆண்கள் கூட்டம் கம்மியா தான் இருக்கும், பெண்கள் தான் ஜாஸ்தியா இருக்கும். அப்படி இருப்ப நம்ம குடும்பத்தை ஒரு 80% ஒரு 60% நம்ம என்ன கொண்டு போகணும்,